ஓம் சாந்தி. वाणी डेट 9/1/26। मीठे बच्चे, ग्रेट ग्रेट ग्रैंडफादर अर्थात सर्व धर्म पिताओं का भी आदि पिता है प्रजापिता ब्रह्मा, जिसके ऑक्युपेशन को तुम बच्चे ही जानते हो। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர், அதாவது அனைத்து தர்ம பிதாக்களினுடைய ஆதி பிதா பிரஜாபிதா பிரம்மா. அப்ப இவருடைய தொழில், இந்த தொழிலையும் நம்ம குழந்தைகள் தெரிஞ்சிருக்கிறோம். प्रश्न, कर्मों को श्रेष्ठ बनाने की युक्ति क्या है? கர்மத்தை சிரேஷ்டமாக்கக்கூடிய யுக்தி என்ன? பாபா இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க. उत्तर, इस जन्म का कोई भी कर्म बाप से छिपाओ नहीं। श्रीमत के अनुसार कर्म करो तो हर कर्म श्रेष्ठ होगा। இந்த ஜென்மத்தில் எந்த கர்மத்தையும் பாபாவிடம் மறைக்கக்கூடாது. ஸ்ரீமத்தினுடைய அனுசாரமாக காரியம் செய்யணும். அப்போ ஒவ்வொரு கர்மாவும் இன்னைக்கு என்ன ஆயிடும்? சிரேஷ்டமாயிடும். சாரா மதார் கர்மோக்கே உப்பர், முழு வழியும் எதில் தான் இருக்கிறது? கர்மத்தினுடைய ஆதாரத்தில் தான். अगर कोई पाप कर्म करके छिपा लेते तो उसका 100 गुना दंड पड़ता है। ஒருவேளை நம்ம ஏதாவது பாப்ப காரியம் செஞ்சுட்டு பாபாட்ட நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு 100 மடங்கு தண்டனையானது கிடைக்கிறது. பாப்ப விருத்தி ஹோ பாத்தே ரக்தே ஹே, பாப் சே யோகு டூட்டு ஜாத்தா ஹே, பாவமானது விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். பாபாவிடம் நினைவு கட்டாயிடும். ஐசே फिर ऐसे छिपाने वालों की सत्यानाश हो जाती है, इसलिए सच्चे बाप के साथ सच्चे रहो. அப்படி மறைக்கக்கூடிய குழந்தைகள் சத்தியத்தை என்ன பண்ணிடுறாங்க? நாசம் பண்ணிடுறாங்க. ஆகையினால சத்தியமான பாபாவிடம் சதா சத்தியமாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. मीठे मीठे सिकलदे बच्चे, एक तो समझते हैं इस पुरानी दुनिया में अब थोड़ी दिन के अब मुसाफिर हैं। இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த பழைய உலகத்தில் கொஞ்ச நாட்களுக்காக நம்ம விருந்தாளியாகத்தான் வந்திருக்கிறோம். துனியாக்கே மனுஷியத்தோ சமஷ்தேகே வரிசையாக அவர் ரக்னேக்காக. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? 40,000 வருடங்கள் அந்த மாதிரி இன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்க. தும் आंखों से जो कुछ देखते हो एक तो विनाश होने का है। இந்த கண்கள் மூலமாக இந்த பழைய உலகத்துல எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அனைத்துமே அழிவடையக்கூடியது. ஆனால் ஆத்மா அழிவில்லாத ஆத்மா. अभी हम मनुष्य से देवता बन रहे हैं, एक तो पक्का निश्चय है ना, बाकी कर्मों पर सारा मदार है. இப்ப நாம மனிதரிலிருந்து தேவத்தை ஆகிட்டே இருக்கிறோம். இது பக்காவான நிச்சயம் இருக்கணும் இல்லையா? பாக்கி கர்மத்தின் மீதுதான் முழு வழியுமே அடங்கியிருக்கிறது. मनुष्य उल्टा कर्म करते हैं वह अंदर खाता जरूर, इसलिए बाप पूछते हैं इस जन्म में ऐसे कोई पाप तो नहीं किए हैं, यही चिची रावण राज्य है. அப்ப இந்த நேரமானது, அதாவது நம்ம தேவத்தை ஆகிட்டே இருக்கிறோம். மனிதர்கள் வேண்டாத காரியத்தை செய்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ள அவசியமா அரிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆகையினால பாபா சொல்றாங்க, பாபா கேட்குறாங்க, இந்த ஜென்மத்தில் அப்படிப்பட்ட எந்த பாவ காரியமும் நான் செய்யல தானே. ஏன்னா இது ராவண ராஜ்யம், சிச்சி ராஜ்யம் என்று சொல்றார் பாபா. ये ज्ञान भी अभी पुरुषोत्तम संगम युग पर तुमको मिलता है, एक ही पुरुषोत्तम संगम युग है. இந்த ஞானம் கூட இப்ப இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல தான் நமக்கு கிடைக்கிறது. இது புருஷோத்தம சங்கம யுகம். जबकि तुम चीची से गुलगुल कांटों से फूल बन रहे हो, कौन बनाते हैं? அப்போ இந்த உலகம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்றார் பாபா. ரொம்ப சீச்சி நிலையிலிருந்து அழகான மலர் ஆக்குகிறார். முள்ளிலிருந்து மலர் ஆகிட்டே இருக்கிறோம். யார் ஆக்குறாங்க? பாபா. பாப்கோ ஜானா ஹே, அந்த அப்பாவை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாபா சம்ஜாத்தேகி புராணி துனியா நயி துனியாக்கா எக் சங்கம். பாபா புரிய வைக்கிறாங்க, பழைய உலகம் புது உலகத்தினுடைய சங்கமம். पुकारते भी है पतित पावनावो, पावन दुनिया नई दुनिया पतित दुनिया पुरानी दुनिया है. கூப்பிடுறாங்களே, ஹே பத்தீத்த பாவனனே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. தூய்மையான உலகம் புது உலகம், பத்தீத்தமான உலகம் பழைய உலகம். देवताओं ने सतयुग राजाई हैसी ली, जरूर पुरुषोत्तम संगम युग पर राजयोग सीखे होंगे.
தேவதைகள் சத்தியுகத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தை எப்படி அடைஞ்சாங்க? நிச்சயமா இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல ராஜ்யோகத்தை கத்திருப்பார்கள். இதை கத்துக்கிட்டு தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? சத்தியுகத்தினுடைய ராஜ்யத்தை அடைய முடிஞ்சது. एक सिमरन कर अभी तुम बच्चों को अदा खुशी होनी चाहिए. இதை நாம நினைவு செய்யணும். நினைவு செஞ்சு அளவு கடந்த மகிழ்ச்சியில இருங்கன்னு சொல்றார் பாபா. பாபா कहते मैं अंतर्यामी नहीं, हरेकी के चलन से सब मालूम पड़ता है. பாபா சொல்றாங்க, நான் அந்தர்யாமி கிடையாது, எல்லாருடைய உள்ளத்தையும் நான் தெரிந்திருக்கக்கூடியவன் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய நடத்தையை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்றார் பாபா, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். बहुत चीचे चलन चलते हैं, बाप बच्चों को खबरदार करते, माया से संभालना है. माया ऐसी है किसी न किसी रूप में एकदम कब कर लेती है. ரொம்ப ரொம்ப சீச்சி நடத்தையை நடந்துக்கிறாங்க பாபா. அந்த குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பாபா. மாயாட்டிருந்து நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா மாயா அப்படி இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா தவறான காரியத்தை செய்ய வச்சிடுது. ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரேடியாக நம்மளை என்ன பண்ணிடுதுன்னா அப்படியே முழுங்கிடுது. बाप समझाती हैं तो भी बुद्धि में नहीं बैठता, इसलिए बच्चों को बहुत खबरदार रखना. ஆகையினால பாபா புரிய வைக்கிறாங்க. ஆனால் நம்ம குழந்தைகளுடைய புத்தியில இந்த ஞானம் உட்காரது இல்லை. இப்போ நம்ம குழந்தைகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சச்சே பாப் கே சாத் பில்குல் சச்சா ஹோனா சாஹியே, நகி தோ பகூத் பகூத் காண்டா ஹே. சத்தியமான பாபாவிடம் சதா நம்ம சத்தியமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு என்ன ஆகும்? நஷ்டமானது ஏற்படும். மாயை சமய பகூத்து கடிகே. மாயை இந்த நேரத்தில் எப்படி இருக்குது? ரொம்ப பலசாலியாக இருக்கிறது. ஏக் ராவன் கி ராஜ்ய இஸ் புராணி துனியா கோ யாது கியூ கரே. இது ராவண ராஜ்யம். இந்த பழைய உலகத்தை நாம ஏன் நினைவு செய்யணும்? हम तो नई दुनिया को याद करे जब जहाँ अब जा रहे हैं. நாம புது உலகத்தை நினைக்கணும். எங்கிருந்து நாம வந்தோம் அங்க போகணும். எங்க நம்ம போகணுமோ அந்த உலகத்தை என்ன பண்ணுங்கன்னு சொல்றார் பாபா. அதை நினைவு பண்ணுங்க. अभी तुम बच्चों को बाप ज्ञान का तीसरा नेत्र दिया जिससे तुम अंधियारे से सोशरे में आ गए हो. இப்ப நமக்கு பாபா சொல்றாங்க, தன்னைத்தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஞானத்தினுடைய மூன்றாவது கண் நமக்கு தான் கிடைச்சிருக்கிறது. இந்த கண்ணு மூலமா இருட்டில இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். ஏஹே படே தே படா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா, உன்கோ कोई जानते ही नहीं. இவர்தான் பெரியதுலேயும் பெரிய கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். யார் அப்படின்னா இந்த பிரஜாபிதா பிரம்மா. இவரை பத்தி யாருமே இன்னைக்கு தெரிஞ்சுக்கல. एक पुरुषोत्तम संगम युग गीता का एपिसोड है, पवित्रता भी मुख्य है. இது புருஷோத்தம சங்கம யுகம் கீதையினுடைய எபிசோட். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல தான் நடக்கிறது. தூய்மைதான் மிக மிக முக்கியமானது. बुद्धि से समझते कि हम देवता बनते हैं तो हमको नई दुनिया भी चाहिए, इसलिए विनाश जरूर होगा. அப்போ புத்தி மூலமா புரிஞ்சுக்கணும், நம்ம தேவத்தை ஆகணும், நமக்கு புது உலகம் வேணும். ஆகையினால இந்த வினாசங்கிறதும் அவசியமாக ஏற்படும். अब हम अपनी नई दुनिया स्थापन कर रहे हैं श्रीमत पर. அப்போ நம்ம புது உலகத்தை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? பாபாவுடைய ஸ்ரீமத்து மூலமா புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணிட்டே இருக்கிறோம். தாரணா के लिए मुख्य सार ने कि बाबा சொல்றாங்க. फर्स्ट पॉइंट, सच्चे बाप के साथ सदा सच्चा रखना है, बाप पर पूरा पूरा बलिहार जाना है. சத்தியமான பாபாவிடம் சதா சத்தியமாக இருக்க வேண்டும். பாபாவிடம் முழுமையிலும் முழுமையாக பலியாக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ज्ञान को धारण कर बुद्धिवान बनना है. ஞானத்தை தாரணை செய்து புத்திவான் ஆக வேண்டும். अंदर से ஜிகரி குஷிமே ரஹ்னா ஹே. உள்ளுக்குள், அதாவது உள்ளபூர்வமான குஷியில இருக்க வேண்டும். कोई भी श्रीमत के विरुद्ध काम करके खुशी கும் குன்னகி கர்னி ஹே. எந்த விதமான ஸ்ரீமத்துக்கு புறம்பான காரியத்தை செய்து அந்த குஷியானது மறைந்து போகக்கூடாது. वरदान, ड्रामा की पॉइंट के अनुभव द्वारा सदा साक्षीपन की स्टेज पर रखने वाले अचल अठोल भव. பாபானுக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா, டிராமாவினுடைய பாயிண்டினுடைய அனுபவத்தின் மூலமாக சதா
சாட்சி தன்மையினுடைய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆடாத அசையாத ஆத்மா ஆகுங்கள். அதாவது ஸ்ட்ராங் ஆகணும், உறுதியான ஆத்மா ஆகணும். ड्रामा की पॉइंट के जो अनुभवी हैं वे सदा साक्षीपन की स्टेज पर स्थित रख एक रस अचल अटोल स्थिति का अनुभव करते हैं. ட்ராமாவினுடைய பாயிண்டில் யார் அனுபவி ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லார் பாபா. சதா சாட்சிங்கிற நிலையில் இருப்பாங்க, ஆடாத அசையாத ஆத்மாக்களாக இருப்பாங்க, ஏக்ரஸ் நிலையில் இருப்பாங்க. அந்த ஒரு அனுபவத்தை தான் செய்வாங்க. ड्रामा के पॉइंट के अनुभवी आत्मा कभी भी बुरे में बुराई को न देख अच्छाई ही देखेगी, अर्थात स्व कल्याण का रास्ता दिखाई देगा. ட்ராமாவினுடைய பாயிண்டில் யார் அனுபவியாக இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் கெட்டதாக பார்க்க மாட்டாங்க. கெட்டதுலேயும் எதைத்தான் பார்ப்பாங்கன்னு சொல்லார் பாபா, நல்லதை பார்ப்பாங்க. அதாவது தன்னுடைய நன்மைக்கான வழியை மட்டும்தான் அதில் பார்ப்பாங்க. அல்பகால் கா காத்தா கதம் ஹுவா, அல்ப காலத்தினுடைய கணக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடும். கல்யாண்காரி பாபா கே பச்சே கல்யாண்காரி யுக் ஹே, इस नॉलेज और अनुभव की अथॉरिटी से अचल अटोल बनो. கல்யாணக்காரி பாபாவுடைய குழந்தைகள், கல்யாணக்காரி யுகம், இந்த ஞானம் மற்றும் அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியில இருந்து உறுதியான ஆத்மாக்கள் நாம ஆகணும். ஸ்லோகன் जो समय को अमूल्य समझकर सफल करते हैं वह समय पर धोखा नहीं खाते. பாபா இன்னைக்கு என்ன ஸ்லோகன் சொல்கிறாங்கன்னா, யார் நேரத்தை விலை மதிக்க முடியாதது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வெற்றியுடையதாக ஆக்குறாங்களோ அவங்கள நேரம் ஒரு பொழுதும் என்ன பண்ணாது, ஏமாற்றங்கிறது செய்ய முடியாது. இன்னைக்கு அவ்வியக்த இஷாரே பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஞான கஜானா மூலமாக இந்த நேரத்தில் முக்தி, ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை செய்யணும். யார் துக்கம் மற்றும் அசாந்தியினுடைய காரணத்தினால விகாரியான ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. விகாரத்தினால தான் துக்கம் வருது, அசாந்தி வருது. அதிலிருந்து முக்தி அடைய வைங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு விகாரத்தில் வந்தாலும் அப்போ வெற்றி அடையக்கூடிய ஆத்மா ஆகணுமே தவிர தோல்வி அடையக்கூடாது. அநேக வீணான சங்கல்பம் வரும், விகல்பங்கள் வரும். வீணானதிலிருந்து நம்ம முக்தி அடையணும். இதுதான் ஜீவன் முக்தி நிலை. ஜீவன் முக்தி நிலை அப்படின்னாலே எல்லா விதமான வீணானதிலிருந்து என்ன ஆயிடுங்கன்னு சொல்லார் பாபா, முக்தி அடைஞ்சிடுங்க. ஓம் சாந்தி.